12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 வகைப்பாட்டியல் பயிற்சி 3.5 ஆறாம் கணக்கு பார்க்கிறோம். 4x - 3 பெருக்கல் 2x + 2 + 2 பவர் 5 = 0 எனும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் அனைத்து மெய்யெண்களையும் காண்க என கேட்கப்பட்டிருக்கு. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது 4 பவர் x - 3 பெருக்கல் 2 பவர் x + 2 + 2 பவர் 5 = 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சமன்பாட்டை சுருக்கி ஒரு பொதுவான வடிவத்துக்கு கொண்டு வரலாம். 4 அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னா 2 எழுதலாம். 2 ஹோல் பவர் எக்ஸ் -3 பெருக்கல் 2 பவர் எக்ஸ் + 2 அடுக்கில் கூட்டலில் இருந்ததுன்னா அடிமானத்தில் பெருக்கல்ல இருக்கும். எனவே 2 பவர் எக்ஸ் பெருக்கல் 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். 2 பவர் 35 2 என்கிற எண்ணை 5 முறை பெருக்கிறோம். 2 பெருக்கல் 2 4, 4 பெருக்கல் 2 8, 8 பெருக்கல் 2 16, 16 பெருக்கல் 2 மதிப்பானது 32 = 0. 2 பவர் 2 எக்ஸை உள்ளார கொண்டு வந்துட்டு அடுக்கில் இருக்கக்கூடிய 2 மேலே கொண்டு போய்க்கலாம், இடமாற்றி எழுதிக்கலாம். 2 பவர் எக்ஸு ஹோல் பவர் 2 மைனஸ் 3 பெருக்கல் 2 பவர் 2 மதிப்பு எழுதிக்கலாம். 4 பெருக்கல் 2 பவர் எக்ஸு + 32 = 0. 2 பவர் எக்ஸு ஹோல் பவர் 2 3 4 பெருக்கலாம். பெருக்கிறப்ப மதிப்பானது 3 12 பெருக்கல் 2 பவர் எக்ஸு + 32 = 0. இது ஒரு இருபடி சமன்பாடு அமைப்பில் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 2 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. எனவே சமன்பாட்டில் 2 பவர் எக்ஸ் அப்படிங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கலாம். = y என்க. இதை பிரதியிடுறப்ப சமன்பாடானது y² - 12y 2 பவர் எக்ஸுக்கு பதிலாக y + 32 = 0. இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தலாம். y² கெழுவானது 1, மாறிலி உறுப்பு 32ன்னு இருக்குது. 1 பெருக்கல் 32 32. இரு எண்களை பெருக்கிறப்ப 32ன்னு கூட்டும் பொழுது -12ன்னு வரணும். எந்த 2 எண்கள் எடுக்கலாம்னா 8 32 -12 கூட்டும் பொழுது வேணுங்கிறனால 2க்குமே மைனஸ் குறி எடுக்கலாம். y² கெழுவானது 1 உள்ளதுனால அப்படியே டைரெக்டாக காரணிகளை எழுதிடுறோம். y - 8 பெருக்கல் y - 4 = 0. தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம். y - 8 = 0, y - 4 = 0. எனவே y = -8 வலதுபுறம் போகிறப்ப +8ன்னு ஆகும். -4 வலதுபுறம் போகிறப்ப +4ன்னு ஆகும். y = மதிப்பானது 4. ஒய்யின் மதிப்புகளை பிரதியிட்டு எக்ஸின் மதிப்புகள் என்னன்னு கணக்கிடலாம். y = 8 எனில் y என்பது 2 பவர் எக்ஸு. எனவே 2 பவர் எக்ஸ் = 8. இடது பக்கம் 2 அடுக்கில் எக்ஸ் இருக்கிறதுனால வலதுபுறம் இருக்கக்கூடிய 8 என்பதை 2 அடுக்கு 3ன்னு எழுதிக்கலாம். 2 பவர் 2 4, 4 பவர் 2 8. அடிமானம் சமமாக இருந்ததுன்னா இருபுறமும் அடுக்குகளை சமப்படுத்திக்கலாம். எனவே இதிலிருந்து x = மதிப்பு 3க்கு சமம். இதுபோல் மற்றொரு மதிப்பு y = 4 எனில் y என்பது 2 பவர் x = 4, 2 பவர் x = 4 என்பதை 2 அடுக்கு 2ன்னு எழுதலாம். 2 அடிமானம் சமம் என்னும் பொழுது அடுக்குகளை சமப்படுத்துகிறப்ப x = 2. x = 2. சமன்பாட்டை நிறைவு செய்யக்கூடிய மெய்யெண்களை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 2 மெய்யெண்கள் கிடைச்சிருக்கு. தேர்ஃபோர் தீர்வானது சமன்பாட்டை நிறைவு செய்யும் மெய்யெண்கள் முறையே 2 மற்றும் 3 ஆகும். Thank you.